வெல்கம் டு ஐஸ்வர்யம் அகாடமி. நம்ம எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் பிளானிங் கமிஷன் பற்றி நம்ம பேசியிருந்திருப்போம். அதாவது இந்தியாவில் எப்போ பிளான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கான பேஸ்மெண்ட் அண்ட் டிராஃப்ட் வந்து யார் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க, பிளானிங் கமிஷன் பற்றி பார்த்துருந்துருப்போம், அண்டு அதனுடைய டைப்ஸ் பற்றி பார்த்துருந்துருப்போம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனாக 5-year பிளான்ஸ். ஓகேங்களா? இது வரைக்கும் ஓவராலாக இந்தியாவில் ஒரு 12 5-year பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 times வந்து ஆனுவல் பிளான் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? 12 டைம் வந்து 5-year பிளான் இருக்கும். 5 times வந்து பார்த்தீங்கன்னா 1-year பிளான் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 1-year பிளான் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுனால 1-year பிளானாக வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா டோட்டலாக கவர்மெண்ட்டில் ஃபண்ட் இல்லாமல் இருக்கிறது, பட்ஜெட் சரியாக ஒதுக்க முடியாதது, அந்த ரீசனுக்காக 1-year பிளானை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு 5-year பிளானில் என்ன மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு 5-year பிளான் எந்த டைம் டியூரேஷன் அப்படின்னு பாருங்கள். 1951 to 1956 இந்த டைம் டியூரேஷனில் தான் ஃபஸ்ட்டு 5-year பிளானை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யார் வந்து மாடல், அதாவது யார் மாடல் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஹெரால்ட் டோமர் மாடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5-year பிளானை இண்டிபெண்டாகவே வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அக்ரி பேஸ்டில் டெவலப் பண்ணணும். இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான். அக்ரி ரிலேட்டடாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நம்ம ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரணும் அப்படின்றதுல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக இந்த பிளான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிளானாக பார்க்கப்பட்டுச்சு. பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிளானாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு டார்கெட் வச்சுருந்துருப்பாங்க. இந்த டார்கெட்டை தாண்டி நல்ல க்ரோத் ரேட் இருந்துச்சு. அதனால் இது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பிளானாக பார்க்கப்பட்டது ஃபஸ்ட்டு 5-year பிளான். பெரிய சக்ஸஸ் பார்த்ததுனால இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவிங் கான்ஃபிடென்ஸ் டு அவர் ஃபியூச்சர். Giving confidence to our future. TORE. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, எஸ்எஸ்சியில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைச்சிருச்சுங்களா? அப்போ ஒரு சக்ஸஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் கிரியேட் ஆகும். நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டோம், நம்மளே நீட்டாக பார்த்துக்க முடியும், அடுத்த ஜென்ரேஷனையும் நல்லா நம்ம படிக்க வைக்கலாம், ஒரு செட்டில்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது இல்லை? அதே மாதிரி தான் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைச்சதுனால ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைச்சது. அதே மாதிரி இந்த டைம் பீரியடில் தான் இந்தியாவில் வந்து ஒரு 5 IITs வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆனால் இது வந்து இந்த வருஷத்துக்குள்ளேயே ஒரு 5 கொண்டு வரல. ஃபஸ்ட்டு 5-year பிளானில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான இம்ப்ளிமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாவில் ஒரு 5 IITs வந்து கொண்டு வரணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்த 10 yearsக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 61 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 IIT வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பாம்பே, கான்பூர் இந்த மாதிரி பிளேசஸில் ஒரு 5 IITs வந்து கொண்டு வந்துருந்துருப்பாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு 5-year பிளானில் ஒரு 3 பிளேசஸில் டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ரானங்கல், ஸோ செகண்ட் ஒன் இஸ் ஹிராகூட், மூணாவது மேட்டூர் டேம். இந்த 3 பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்த பிளானாக நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் 5-year பிளான். இதுக்கான இயர் டியூரேஷன் என்னன்னு பாருங்க, 1956 to 61. இதில் தான் வந்து செகண்ட் 5-year பிளானை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ்ட் ஆன் ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ஸ் வந்து அதிகப்படியாக இங்கே வந்து நம்ம கொண்டு வரணும், ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முழுக்க தொழில்களுக்கு நம்ம ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல் ஃபோக்கஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு யார் வந்து மாடல் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PC மகளோனோபிஸ் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த PC மகளோனோபிஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். புரியுதுங்களா? நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுல இவர் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருந்திருப்பார். செகண்ட் 5-year பிளான் இந்த பிளேசஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 3 அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. 3 பிளேசஸில் அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்ன பிளேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஒடிஷா.
இந்த பிளேசஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கொண்டு வந்திருந்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதில் வேறு என்னெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்தது தேர்டு 5-year பிளான் 1961 to 66 கொண்டு வராங்க. இதுக்கு யார் மாடல் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாண்டி அண்ட் சக்ரபோர்ட்டி. இவங்க தான் இதுக்கான மாடலாக நம்ம சொல்கிறோம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு அக்ரி அண்ட் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், ரெண்டுக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5-year பிளான் அக்ரிக்கு பார்த்தோம், அடுத்தது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்த்தோம். இப்போ தேர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரெண்டுக்கும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ரெண்டுலேயுமே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இனிஷியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வரலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்சிடென்ட்ஸ் பெருசாக இம்பாக்ட் பண்ணியிருக்கும் கண்ட்ரியை. என்னென்னா சைனா வார் 1962 இருந்தது, பாகிஸ்தான் வார் 1965 இருந்தது, அதுக்கப்புறம் சிவியர் டிராப்ட், ஒரு அதிகப்படியான பஞ்சம் நிலவ ஆரம்பிச்சிருச்சு 65 to 66 இந்த காலகட்டங்களில். இந்த டைம் பீரியடில் அமெரிக்காவில் நான் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாக ஹெல்ப் கேட்டது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிலேட்டடாக ஹெல்ப் கேட்டது, எதுவுமே வந்து ப்ராப்பராக கிடைக்கல. ஸோ அதனால் இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு ஃபெயிலியர் பிளான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகே. ஆனால் இந்த டைம் பீரியட்லையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜார்க்கண்டில் ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு ரஷ்யா அப்படிங்கிற கண்ட்ரி தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். ஜார்க்கண்டில் பொக்காரோ அப்படிங்கிற பிளேஸில் ரஷ்யாவோட ஹெல்ப்பால் ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக டோட்டலாக இந்த 3 இன்சிடென்ட்னாலே கண்ட்ரியில் ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து நிலவ ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடுத்தது நம்ம பிளான் அப்படியே ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா ஒரு இனிஷியேட் மாதிரி ஒரு 1-year பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1966 to 67 ஒரு பிளான் இனிஷியேட் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பண்ண முடியுது அப்படின்ட்டு மறுபடியும் 1 year பிளானை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மறுபடியும் ஒரு 1 year பிளானை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ 3 வருஷம் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1-year பிளானை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாக யாருமே மாடல் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் லியாண்டிஃப் அப்படின்றவர் வந்து மாடலாக சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த 1967 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வருவாங்க. கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா டோட்டலாக இந்த இன்சிடென்ட்னால அந்த பிளான் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் திரும்ப அக்ரிகல்ச்சர்லேயே நம்ம நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்துருந்துருப்பாங்க. சரிங்களா? நிறைய டெக்னாலஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதிகமாக மகசூல் வரக்கூடிய விதைகளை பயிரிட்டிருப்பாங்க. இந்த மாதிரி அந்த அக்ரியில் ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை யார் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா வில்லியம் காண்ட் அப்படின்னு யூஎஸ்ஏவை சேர்ந்தவர் தான் யூஸ் பண்ணியிருப்பார். தமிழ்நாட்டில் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாரை சொல்லலாம்னா MS சுவாமிநாதனை சொல்லலாம். அடுத்தது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் வேர்ல்டுன்னு யாரை சொல்லலாம்னா நார்மன் போர்லாவை நம்ம சொல்லுவோம். புரியுதுங்களா? இது வந்ததுக்கப்புறம் திரும்ப இனிஷியேட் எதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th 5-year பிளான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 14 பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நிறையா நடக்க ஆரம்பிக்கும். அது அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம பற்றி பேசுவோம். தேங்க்யூ.